வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலா நம்ம ஒரு பேமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்ட்டி நேம் செலக்ட் பண்றோம், அமௌண்ட்டை செலக்ட் பண்றோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் ஸ்கிரீன் வரும். ஸோ அதுல நம்ம எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த பார்ட்டிக்கு நம்ம முன்னாடி போட்ட பில்ஸோட டீடைல்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு பார்ட்டிக்கு முன்னாடி போட்ட என்ட்ரிஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர். ஸோ பார்ட்டி நேம் வந்து பாத்தீங்கன்னா லீலா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற பார்ட்டி இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபுல் பீரியடும் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா 1008 வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிக்கு வந்து இப்போ நம்ம வந்து பேமெண்ட் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ வவுச்சர்ஸ் பேமெண்ட் F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேஷ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ பார்ட்டி நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேலன்ஸ் இருக்கு காமிக்கும். ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1008 அப்படிங்கிறத ஃபில் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எந்த பில்லுக்கு நம்ம எகெயின்ஸ்டா வந்து இந்த பேமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணோம்னா பாத்தீங்க அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். நமக்கு எந்த ஒரு பில்னஸ் டீடைல்ஸுமே வந்து பார்ட்டியோட டீடைல்ஸ் இருக்கு நமக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வவுச்சர் டைப்புக்குள்ள வந்துருங்க பேமெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, எஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ லிஸ்ட் ஆஃப் பில்ஸ் ஃபார் செலக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை எஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபைனல் பேலன்சஸ் ஃபார் ஈச் பில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் சேவ் என்ட்ரி ரைஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பில்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது இருந்தது ஸோ பில் டேட், டியூ டேட், பேலன்ஸ், ஃபைனல் பேலன்ஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டா நம்ம இந்த பேமெண்ட் பில்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் கொடுத்து இந்த என்ட்ரி வந்து நான் அப்படியே அக்செப்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.